ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற யூனிட் என்னென்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர்ஸ். என்ன எடுத்தோடனே இந்த யூனிட்டுக்கு வந்துட்டோம், இது ரொம்ப டஃப் ஆச்சு, இது அவ்வளோ சீக்கிரம் எதுவும் புரியாது அப்படின்ட்டு இதை பற்றி நிறைய மித்து இருக்குது. அதாவது மித்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது உண்மையாக இல்லையான்னு எல்லோரும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி முடிவு பண்ணி ஓரங்கட்டி வச்ச யூனிட் தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்து போடுறதுக்கான பேசிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த டிஓசி பற்றியான ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும். ஒருவேளை அது பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னா அதுதான் இந்த வீடியோக்கு நான் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு நல்ல பலன் நான் சொல்லுவேன். அதனால் மறக்காமல் வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்தவங்க முன்னால் உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு இந்த வீடியோக்கு அப்புறம்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் பண்ணுறதுக்குன்னு சில தியரிஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு 1+2 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி கம்ப்யூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சிஸ்டமேட்டிக்கலி நீங்கள் திங்க் பண்ணுறப்ப 1ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கும், 2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கும், இது கூட ஒன்று ஒன்றா கொடுக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்தா கூட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் என்னன்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் இதோட செகண்ட் பார்ட் ஆஃப் த யூனிட் கம்பைலர்ஸ் பற்றி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சி கம்பைலர் இமேஜின் பண்ணிக்கோங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எழுதுகிற கோடை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம லாங்குவேஜ் போட்டு எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஓரளவுக்கு நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி மாற்றுறதோட வேலை தான் கம்பைலர் பண்ணுறது. ஸோ ஓவரால் இதை நீங்கள் ஒரு ஸ்வீட் சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு டிஓசி பற்றியான ஆட்டிடியூட் கண்டிப்பாக மாறும். ஓகே, வித் தட் வில் கெட் இன் டு த சப்ஜெக்ட். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லாங்குவேஜ். ஃபார்மல் லாங்குவேஜ்ன்றது எப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம பேசக்கூடிய ஒரு நேச்சுரல் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நம்ம ஃபார்மல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் இந்த சென்ஸ், இப்போ நான் பேசுகிற தமிழ் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்போ தமிழ் தெரியாதவங்களுக்கு என்னால் இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணி புரிய வைக்க முடியும். தேர் ஆர் மெனி லாங்குவேஜஸ் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் இல்லாத இடத்துல நாம் ஒரு லாங்குவேஜ் டிசைன் பண்ணால் அதை ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபார்மல் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட லாங்குவேஜ்லேயே கவனிச்சிங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் நிறைய கிராமர்ஸ் இருக்குது. தமிழ் வைஸ் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இலக்கணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் போட்டு இது இப்படி தான் நீங்கள் கொண்டு வரணுன்றது தான் நம்ம ஃபார்மல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். தே கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் whose letters are taken from an alphabet and are well formed according to a specific set of rules. இப்போ நம்ம இங்கிலீஷே வச்சுப்போம், 26 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் இந்த லாங்குவேஜே இருக்குது. ஸோ அதை எப்படி எடுத்து போடுறோம், எப்படி ஒன்றா சேர்க்குறோம், எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணுறோம், எல்லாமே இட் கவுண்ட்ஸ். ஸோ ஃபார்மல் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு 2 விதமான ரூல்ஸ் வரும். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ், எதை எப்படி போடணுன்றது சின்டாக்ஸ் சொல்லும். போட்டது ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுதா அப்படின்றத சிமாண்டிக்ஸ் சொல்லும். ஒரு சிஸ்டமுக்கு புரிகிற லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிஸ்டம் கிட்ட போய் ஆஃப்னு சொன்னேன்னா அதுக்கு புரியாது. அதுக்கு பதில் 0ன்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா அதை ஆஃப் பண்ணிக்கும், நான் 1ன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா அதை ஆன் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு புரிகிற வகையில் இந்த விஷயங்களை மாற்றுறது தான் ஃபார்மல் லாங்குவேஜஸோட வேலை. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா நமக்கு மேஜராக பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த லாங்குவேஜோட ஆல்ஃபபெட்ஸ் என்னென்னு தெரியணும். அதாவது எதில் நீங்கள் அந்த லாங்குவேஜ் பேஸ் ஆகிருக்கோ அந்த ஆல்ஃபபெட்ஸை கற்றுக்கணும். இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா A to Z நம்ம கற்றுக்கணும். அடுத்தது அதோட வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு வார்த்தையாக A for apple, B for ball அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி சிஸ்டத்தில் ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணும். இதை சீக்வன்ஸ்னு சொல்லலாம், பேட்டர்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறப்ப இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. I ate an apple, I சப்ஜெக்ட், ate வேர்ப், an apple ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ஃபபெட் இதில் A to Z இருக்குது. வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா I இருக்குது, ate இருக்குது, an இருக்குது, ஆப்பிள் இருக்குது. அப்போ இதோட ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போடு, அப்புறம் வேர்பை போடு, அப்புறம் ஆப்ஜெக்டை போடு அப்படின்னு இந்த ரூலை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் தெரியுமா. இதுதான் அந்த
ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு சொல்கிறது. இதே விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த யூனிட்லையும் பண்ண போகிறோம். சிஸ்டமுக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கு செய்ய போகிறோம். நான் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒரு அல்காரிதமே இல்லைன்றது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற அல்காரிதத்தால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு என்னால் ஒரு அல்காரிதம் டிசைட் பண்ண முடியாதுன்றது ஒரே மீனிங் தான். நான் டிசைன் பண்ணி வச்ச ஒரு அல்காரிதத்தால் இதை சால்வ் பண்ண முடியாதுன்றதும் ஒரே மீனிங் தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷனல் எதை எடுத்துக்கலாம்னா, ஒரு அல்காரிதம் போகும். ஷார்ட்டஸ்ட் பாத் ஒரு கிராஃபில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, இல்லைனா லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ப்ரொபோசிஷனல் லாஜிக் கொடுத்து இது டாட்டாலஜியாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளால் கம்ப்யூட் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் இப்போ ஒரு நான் காம்ப்யூட்டேஷன் அப்படின்றது எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு இன்புட் செட் வந்து ஒரு சிஸ்டம்க்கு நான் கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 வரைக்கும் எண்ணுவோம், 20 வரைக்கும் எண்ணுவோம். பட் அங்கே வந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கும் சிஸ்டமில். ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களால் அந்த ஆன்சரை கொண்டு வர முடியுமான்னு கேட்குறப்ப, இந்த ஆன்சர் வந்து ஆன்சரையும் வந்து முடியலாம், ஆன்சர் இல்லாமல் கடைசி வரைக்கும் அது நெவர் எண்டிங்காகவும் இருக்கலாம். நெவர் எண்டிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, சிஸ்டம் திடீர்னு உங்களுக்கு நான் ரெஸ்பான்சிவாக மாறிடும், அன்ரெஸ்பான்சிவாக மாறிடும்ல, அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா எதுவுமே நடக்காது, அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி நிற்கிறப்ப அந்த விஷயம் நடந்துச்சா நடக்கலையான்றதே நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நான் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிஸில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு வைல் லூப் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அது வந்து முடிஞ்சாதான் ஒன்று அந்த இன்புட் கரெக்டாக தப்பான்றதே நம்ம டிசைட் பண்ண முடியும், கரெக்டாக. ஆனால் அது முடியவே இல்லைன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் என்ன டிசிஷன் எடுப்பேன். இதை நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் கான்டெக்ட்ஸில் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் ஒரு வைல் லூப்பை கொண்டு வந்தேன். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதை எப்படி சால்வ் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாங்க. எதெல்லாம் சால்வ் பண்ண முடியலையோ ஏன் என்னன்றதை அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த யூனிட் பற்றியான 2 வரியில் நம்ம சொல்லக்கூடியது. இதில் 2 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, டயகனல் ஆர்கியூமெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. டயகனல் ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஒரு விஷயம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ப்ரூவ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் இருக்குன்னா அது இருக்குன்றதுக்கான ப்ரூஃபையும், அது இல்லைன்னா அது இல்லைன்றதுக்கான ப்ரூஃபையும் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஆர்கியூமெண்ட்டு. ஸோ ஆர்கியூமெண்ட்டுன்றப்பே உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இஃப் இட்ஸ் டயகனல், நீங்கள் காமன் லாங்குவேஜில் திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, எப்படின்னா இன்டீஜர்ஸ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ 0க்கு முன்ன பின்னன்னு எடுக்கிறது. ரியல் நம்பர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா விதமான நம்பர்ஸ், அந்த 1 and 2 இன்டீஜர்னா அந்த 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியல் நம்பராக எடுக்கிறப்ப, ரியல் நம்பர் இன்டீஜர்ஸை விட அதிகம்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம், சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், த அன்கவுண்டபிளி ஆர் இன்ஃபனைட் செட் ரியல் நம்பர் இஸ் லார்ஜர் தென் கவுண்டபிளி இன்ஃபனைட் செட் ஆஃப் இன்டீஜர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டீஜர்ஸை கூட நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் கம்பேர்ட் வித் ரியல் நம்பர்ஸ். பட் இதை அன்கவுண்டபிள், இதை எண்ணவே முடியாதுன்றப்ப இதுதான் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எண்ண முடியுதுன்றப்ப இது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் 10 வரைக்கும் தான் ஒரு விஷயத்தை எண்ணலான்னா 8, 7ன்னு வர்றது எல்லாமே வந்து 10 விட கம்மின்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் 10 வரைக்கும் ஒரு விஷயத்தை எண்ண முடியுது, அதுக்கப்புறம் என்னால் ஒரு விஷயத்தை என்னால் எண்ணிக்கையில் சொல்ல முடியலன்னா அப்போ 10 விட ஒன்று பெருசாக இருக்குதுன்னு நம்ம ஏற்றுக்கிறோம்ல. நம்ம மேத்தமெட்டிக்கலி இன்ஃபினிட்டின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலி டிரான்ஸ்லேட் பண்ணனா, இன்ஃபினிட்டி இஸ் லார்ஜர் தென் எனி அதர் நம்பர் ஹியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரிசல்ட்ஸ் பேரடாக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னு எடுத்துப்போம். இதை வந்து நான் ஒரு செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். என்னன்னா, எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் provided x does not belong to x. x வந்து belongs to the set of integer தான். ஆனால் இதில் என்ன ஒரு clause வைக்கிறேன்னா, ஆனால் it should itself not be an integer. நான் எக்ஸை வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிடுறேன், ஆனால் அந்த எக்ஸையே நான் இன்டீஜர் இல்லைன்னு சொன்னேன்னா அதுதான் அந்த மாதிரியான சில கான்ட்ரவர்சியை தான் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறோம். The paradox arises within the naive set theory by considering the set of all sets that are not members of themselves. நான் இங்கே ஈஸ் அன் இன்டீஜருக்கு பதில்
செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான், ஆனால் இதுவே ஒரு இன்டீஜர் கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து இந்த ரசல்ஸ் பேரடாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்க டீட்டெயில் திங்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த 4 டாபிக் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்களை வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும், ஆனால் இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இதுக்கான அர்த்தம் தெரியும் ஆனால் என்னால் இது உனக்கு சொல்ல முடியலன்னு. ஆக்சுவலி இந்த பேப்பருடைய சுபாவமே அதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டவங்களால கூட இதை வெளியில் வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. சில விஷயம் நமக்கு புரியும், ஆனால் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். நிறையா பேருக்கு இது புரியாமலே போயிருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், ஆனால் அதை இன்னொருத்தவங்களுக்கு என்னால் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இதை சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்டில் அவங்க இன்புட் வாங்கியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க வாங்கின இன்புட்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களால சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குல்ல. அந்த மாதிரி சில விஷயங்களை தான் வந்து இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.